சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூலை மாசத்துல மீன ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, மாசம் கிரகங்கள் மட்டும் தான் பயிற்சி ஆகுது, நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் விடிவு காலமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீடியோ முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிரகங்களோட பயிற்சியால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது ரொம்பவே பெஸ்டான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இருக்கு. பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இல்ல. அதனால பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இந்த ஜூலை மாதத்திலேயே உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 3வது வீட்டிலே தான் இருக்க போறார். ஆனா 3வது வீடு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்படிங்கறதால நீங்க எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் சரி குரு பகவானோட சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகள்ல பெரிய அளவு திடீர் தோல்விகள், திடீர் இழப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வராத மாதிரி குரு பகவான் துணையா இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா பார்க்க வேண்டியது உங்க ராசிக்கு 2வது வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த ஜூலை மாசத்துல உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவானோட இணைஞ்சி 3வது வீட்டுல சஞ்சாரம் பண்ண போறார். உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் கூட தனாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இணையறாரு அப்படின்னாலே பண நெருக்கடி உங்களை விட்டு முழுமையா விலக போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை திடீர் பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா 3வது வீடு அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கறதால இந்த ஜூலை மாசத்துல மறைமுக வருமானங்களை மீனராசிக்காரங்க கட்டாயமா எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாசத்துல பூர்வீக சொத்துக்கள் மூலமா வருமானங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்க தாய் தந்தை மூலமாவோ அல்லது வாழ்க்கை துணை மூலமாவோ சிறப்பான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு தொழில பெரிய அளவு லாபம் கிடைக்காம ஒரு நெருக்கடியான மந்தமான நிலைமையிலேயே தொழில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஜூலை மாசத்துல தொழில ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியா நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய போட்டிகளும் பொறாமைகளும் எதிரிகளும் முழுமையா ஒழியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு உங்க தொழில இருந்து வரக்கூடிய டென்ஷன், பிரஷர், மன அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஜூலை மாசத்துல படிப்படியா விலக ஆரம்பிக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகத்தை கூட இந்த குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3வது வீட்டுல குருவும் செவ்வாயும் இணையறதால குரு மங்கள யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் இந்த ஜூலை மாசத்துல உருவாகுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில இருந்து வரக்கூடிய சிக்கல்கள், நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப காலமா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் அந்த தடைகள் எல்லாமே முழுமையா விலகி திருமணத்துக்கான வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உங்களோட ஜென்ம ராசியில ராகு பகவான் இருக்கிற காரணத்தால வரன்கள் உங்களை தேடி வந்தாலும் உங்க சொந்த பந்தங்கள் மூலமா அந்த திருமணம் முடியறதுல ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். உங்க குடும்ப வாழ்க்கையில சொந்த பந்தங்கள் மூலமா ஏதாவது சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுலயும் முக்கியமா உங்களோட தம்பி தங்கைகள் மூலமாவே உங்களோட குடும்ப வாழ்க்கையில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கும் இந்த ஜூலை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு நாளும் உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒண்ணு நீங்க காரணமா இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணை காரணமா இருப்பாங்க. ஆனா இந்த ஜூலை மாசத்துல உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள் ஏதாவது வருது அப்படின்னா உங்களோட சொந்த பந்தங்கள் தான் அதுக்கு முக்கிய காரணமா இருப்பாங்க. ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு ரத்த சொந்தங்கள் மூலமாவும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால மீனராசிக்காரங்க இந்த ஜூலை மாசத்துல உங்களோட குடும்ப ரகசியங்களை பத்தியோ அல்லது எதிர்கால திட்டங்களை பத்தியோ சொந்த பந்தங்கள் கிட்ட பேசவே பேசாதீங்க. அதுலயும் முக்கியமா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை எந்த ஒரு சூழல்லையும் சொந்த பந்தங்கள் கிட்ட காட்டிக்காதீங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் முழுக்கவே உங்களோட சொந்த பந்தங்கள் முன்னாடி நீங்க பிச்சைக்கார மாதிரி நடிச்சா மட்டும்தான் உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வராம தவிர்க்க முடியும். உங்க கைகள்ல ஓரளவுக்கு பணப்புழக்கம் இருக்குது, அதை வச்சு நீங்க ஒரு சில பிளான்களை போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் சொந்த பந்தங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாம வந்தே தீரும். அதே போல திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட திருமண தேதி முடிவாகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தையோ அல்லது வரன் சம்பந்தமா நீங்க நடத்திட்டு வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளையோ எந்த சூழல்லையும் சொந்த பந்தங்கள் கிட்ட தேவையில்லாம பகிர்ந்துக்காதீங்க.
தெளிவா சொல்லணும் அப்படின்னா குரு செவ்வாய் இணையறது மூலமா உங்களுக்கு குருமங்கள யோகம் கிடைக்கும் அப்படின்னாலும் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற ராகு அந்த யோகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்காத மாதிரி உங்களோட சொந்த பந்தங்கள் மூலமாவே நிறைய பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். இதனால இந்த ஜூலை மாசத்துல மீனராசிக்காரங்க உங்களோட ரகசியத்தை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. நெருங்கின சொந்த பந்தம், ரத்த சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குருவும் செவ்வாயும் 3வது வீட்டுல இணையறதால வேலை பார்க்குற இடங்கள்ல இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த ஜூலை மாசத்துல இருந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். வேலை செய்யற இடத்துல உங்களை எதிரியா பார்த்தவங்க கூட இந்த ஜூலை மாசத்துல நண்பர்களா பார்க்க ஆரம்பிப்பாங்க, நட்போட பழக ஆரம்பிப்பாங்க. அவங்க மூலமாவே எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கூட இந்த ஜூலை மாசத்துல கிடைக்கலாம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் கூட நண்பர்களா மாறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே நீங்க வேலை செய்யற இடத்துல வேலை பளு அப்படிங்கிறது பாதியா குறையும், ஓரளவுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும், ஓரளவுக்கு ரிலீஃப் அப்படிங்கிறதும் கிடைக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறதும் இந்த ஜூலை மாசத்துல இருக்காது. நீங்க ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இருக்குது. அதே நேரம் உங்களோட ஜென்ம ராசியில ராகு பகவான் இருக்கிறதால நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அமையாது. உங்களோட திறமைக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு தான் இந்த ஜூலை மாசத்துல கிடைக்கும். இருந்தாலும் அந்த வேலையை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறதா இருந்தா தாராளமா ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், இவ்வளவு நாளா நமக்கு வேலை கிடைக்கல, அதனால கிடைக்கிற இந்த வேலையை ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியா வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலையை ஏத்துக்கோங்க. வீட்டுல இருக்கிறவங்க கட்டாயப்படுத்துறாங்க, குடும்பத்துல பண நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அரகுற மனசோட வேலையை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையில உங்களால பெரிய அளவுல முன்னேற்றத்தை அடைய முடியாது. இன்னும் சொல்ல போனா என்னோட படிப்புக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் சரியான வேலையை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணியே தான் ஆகணும். அந்த மாதிரியான வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த ஜூலை மாசத்துல இல்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூலை மாசத்துல இருந்து உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் பாதியா குறைய ஆரம்பிக்கும். மருந்து மாத்திரைகளோடய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு அந்த மருந்து மாத்திரைகள்ல இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த ஜூலை மாசத்துல மீனராசிக்கு விரய சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னோட வக்ர நிலையை அடையறதால தேவையில்லாத விரய செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இந்த ஜூலை மாசத்துலயும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாலும் நீங்க காலங்காலமா சந்திச்சுட்டு வரக்கூடிய விரய செலவுகள்ல இருந்து கண்டிப்பா ஒரு நிவாரணம் அப்படிங்கிறது இந்த ஜூலை மாசத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த ஜூலை மாசத்துல மீனராசி அன்பர்கள் உங்க கைகளுக்கு வரக்கூடிய பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாத விரைய செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. உங்க கைகள்ல பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரமா செலவு செய்யணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அடுத்ததா உங்க குழந்தைகளோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாசத்துல உங்க குழந்தைகள் உங்க மனசு நோகாம நடந்துக்குவாங்க. நீங்க விருப்பப்படுற மாதிரி அவங்களோட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்க குழந்தைகளா இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை இழுத்து வைக்க மாட்டாங்க. சிக்கனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுலயும் முக்கியமா இந்த ஜூலை மாசத்துல உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்காது. உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளும் இந்த ஜூலை மாசத்துல பாதியா குறையும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க மொத்தமா திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஜூலை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.